தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய தாயார் மோகினிமணி 85 வயது மூப்பு காரணமாக இன்று காலை உயிரிழந்திருக்காங்க. இது குறித்து அஜித்குமார் குடும்பத்தினர் இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதுல எங்கள் அன்பு தாயார் மோகினிமணி அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த நிலையில இன்று அதிகாலை தன்னுடைய உறக்கத்திலேயே இயற்கை எழுதியிருக்காங்க. அவருக்கு வயது 89 என்றும் கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் அர்ப்பணிப்புடன் மருத்துவ சேவையுமே ஆதரவையுமே வழங்கிய அனைத்து மருத்துவ நிபுணர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த துயரமான தருணத்திலுமே அவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்ததையும் அன்பும் அக்கறையும் நிறைந்த உறவுகளால் சூழப்பட்டிருந்ததையும் அவர் அறிந்து அனைவருடைய உண்மையான மரியாதையுமே பெற்றிருந்ததை நினைத்து ஆறுதல் அடைகிறோம். அவருடைய கனிவான இயல்பு, தன்னலமற்ற மனப்பான்மை மற்றும் அமைதியான கண்ணியம் அனைவருடைய மனதிலுமே அழியாத இடம் பிடித்திருக்கு. மேலும் இந்த விஷயத்துல தன்னுடைய குடும்பத்தார் மட்டுமே கலந்து கொள்வாங்க அப்படின்ற மாதிரி இந்த அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் பாத்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய குடும்பத்தார் தரப்புல இருந்து ஒரு சில முக்கிய பிரபலங்களுக்கு மட்டுமே சொல்லியிருந்தாங்களாம். சோ அந்த பிரபலங்கள் மட்டும் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா இயக்குனர் AL விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். இவரை அடுத்து பல பிரபலங்களுமே வந்துட்டு இருக்காங்க. சற்று முன்னர் நடிகர் தனுஷ் அவர்களுமே நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியதாக சொல்லப்படுது. சோ இவங்க மட்டுமல்ல, இன்னும் பல திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்த இருக்காங்களாம். நாளை தான் இவங்களுடைய உடலை நல்லடக்கம் செய்யப்படலாங்க அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு.